இந்த இறைவார்த்தையை வாசிக்கும்போது அஞ்சாதே முன்னாடி உங்கள் பேர் வச்சு பாருங்களேன். உதாரணமாக மஞ்சு, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். பாருங்க, ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை. நம்ம அந்த அஞ்சாதைக்கு முன்னாடி நம்மளுடைய பேர், உங்களுடைய பேரை வைத்து ஒவ்வொருவரும் இதை படிக்கிறவர் ஒவ்வொருவங்களும் படித்து பாருங்களேன். பலம் நமக்கு, நம்மளை தான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு ஒரு பலம் உங்களுக்கு வரும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிற ஒரு தைரியம் கொடுக்கின்றார். என்ன துன்பம் வந்தாலும் கலங்காதீங்க, நான் உன்னோடு இருக்கேன், வலிமை கொடுப்பேன். நீங்கள் என்ன துன்பத்தில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் உங்களுக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்னுடைய நீதியின் வலக்கரத்தால், ஆண்டருடைய கரம் வல்லமையானது, வலிமையானது. ஆகவே அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள், அவரை நம்புங்கள், விசுவசியுங்கள். ஆமேன்.